கோதுமையும் நெல்லும் விளைந்து வந்த பஞ்சாப் மண்ணில் இன்று ஸ்ட்ராபெரிகள் மலர்கின்றன. இந்த மாற்றத்தை உருவாக்கியவர் ஜஸ்கரன் சிங். இவர் கோதுமை, அரிசி போன்ற பாரம்பரிய பயிர்களை பயிரிட்ட வயல்களில் கடந்த 14 ஆண்டுகளாக ஸ்ட்ராபெரிகளை பயிரிட்டு வெற்றிகரமாக அறுவடை செய்து வருகிறார். பஞ்சாபின் ஸ்ரீமுக்சர் சாஹிப்பில் அவருக்கு இருக்கும் 15 ஏக்கர் நிலத்தில் ஸ்ட்ராபெரிகள் மட்டுமின்றி பருவத்திற்கு ஏற்ப பிற பழ வகைகளையும் வளர்த்து வருகிறார். பஞ்சாபின் வெப்பம் மிகுந்த கோடை காலத்திலும் ஸ்ட்ராபெரிகளை வளர்ப்பது இவருக்கு எப்படி சாத்தியமானது? ஸ்ட்ராபெரி நான் சுமார் 14 ஆண்டுகளுக்கு முன்பு 2013-2014 ஸ்ட்ராபெரிகளை வளர்க்க தொடங்கினேன். பஞ்சாபின் விளைச்சலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. எனது முன்னோர்கள் கடைபிடித்து வந்த பாரம்பரிய விவசாய முறைகளில் இருந்து விலகி வேறு வழிகளில் முயற்சிக்க விரும்பினேன். அப்போதுதான் எனக்கு ஸ்ட்ராபெரிகளின் நினைவு வந்தது. அன்றிலிருந்து இன்று வரை நான் ஸ்ட்ராபெரிகளை பயிரிட்டு வருகிறேன். இதை வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கிறேன். இன்று அந்த பகுதியில் ஒரு வெற்றிகரமான விவசாயியாக ஜஸ்கரன் கருதப்பட்டாலும் ஆரம்பத்தில் ஸ்ட்ராபெரிகளை வளர்ப்பதில் பல சவால்கள் இருந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பஞ்சாபின் காலநிலை ஸ்ட்ராபெரிகள் வளர்ப்பிற்கு ஏற்றதாக இல்லாததால் அவற்றை வெற்றிகரமாக அறுவடை செய்ய அவர் பல முறைகளில் சோதிக்க வேண்டியிருந்தது. जब स्ट्रॉबेरी सीजन शुरू होता है हमारा उस टाइम ஸ்ட்ராபெரிக்கான பருவம் தொடங்கும் போது இங்கு வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும். எனவே நாற்றுகளை நடுவதற்கு முன்பு மண்ணின் வெப்பநிலையை பராமரிக்கவும் பழங்களை வளர்ப்பதற்கேற்ற சூழலை உருவாக்கவும் நாங்கள் ஸ்பிரிங்க்லர் அமைப்பை பயன்படுத்துகிறோம். அதே நேரம் பஞ்சாப் கடுமையான குளிர்காலத்தையும் எதிர்கொள்கிறது. அந்த காலங்களில் சிறிய டன்னல்கள் அல்லது மூடு புதர்கள் அமைப்பதன் மூலம் செடிகளை குளிரிலிருந்து பாதுகாக்கிறோம். ஸ்ட்ராபெரிகள் நல்லபடியாக வளர கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் உள்ள மகாபலேஸ்வர் இந்தியாவின் ஸ்ட்ராபெரி தலைநகராக கருதப்படுகிறது. அங்குள்ள காலநிலையும் மண்வளமும் இந்த பயிருக்கு மிகவும் ஏற்றதாக இருப்பதால் நாட்டின் ஸ்ட்ராபெரி உற்பத்தியில் கிட்டத்தட்ட 80% அங்கிருந்துதான் கிடைக்கிறது. ஆனால் தற்போது இந்தியாவின் பிற பகுதிகளிலும் ஸ்ட்ராபெரி சாகுபடி அதிகரித்து வருகிறது. இதற்காக அரசும் மானியங்களை வழங்குகிறது. பஞ்சாப் மாநிலத்திலும் பல விவசாயிகள் ஸ்ட்ராபெரி நோக்கி திரும்பியிருக்கின்றனர். கோதுமை மற்றும் அரிசிக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படும். ஆனால் ஸ்ட்ராபெரிகளுக்கு அதிக தண்ணீர் தேவையில்லை. இவை சொட்டு நீர் பாசன முறையில் வளர்க்கப்படுவதால் 40 முதல் 50% வரை குறைவான தண்ணீரே போதுமானது. இதற்கு சற்று அதிக உழைப்பும் 24 மணி நேர கவனமும் தேவை என்றாலும் இதிலிருந்து கிடைக்கும் வருமானம் பெரிது. ஒரு ஏக்கருக்கு 4 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை கூட லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜஸ்கரனும் ஸ்ட்ராபெரி அறுவடை மூலம் ஒரு ஏக்கருக்கு 4 லட்சம் வரை லாபம் ஈட்டுவதாக கூறுகிறார். அதே நேரம் இந்த பயிருக்கான ஆரம்ப முதலீடு அதிகம் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். நாற்று நடுவதிலிருந்து அவற்றை பராமரிப்பது, பழங்கள் பழுக்கும் போது அறுவடை செய்வது, பேக் செய்வது என ஒவ்வொரு கட்டத்திலும் முதலீடு தேவைப்படும் என ஜஸ்கரன் கூறுகிறார். இருப்பினும் ஸ்ட்ராபெரிக்கான சந்தை பெரிதாக இருப்பதால் இது நிச்சயம் ஒரு லாபகரமான தொழில் என்றும் குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த துறையில் பெரிய வாய்ப்பு இருப்பதாகவும் ஜஸ்கரன் குறிப்பிடுகிறார். விவசாயத்துறையில் பல்வேறு மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. அதை இளைஞர்களால் மட்டுமே கொண்டு வர முடியும். சிறிய அளவில் தொடங்கி விடாது முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அவர்களால் கொண்டு வர முடியும். பாரம்பரிய விவசாய முறையில் நாம் அரசாங்கத்தை மட்டுமே நம்பியிருக்கும் சூழல் உள்ளது. ஆனால் சற்று வித்தியாசமான முறையில் வேலை செய்யும் போது நமக்கான சந்தையை கண்டுபிடித்து அதில் லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். இது நாளைய இளைஞர்களின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஸ்ட்ராபெரி விவசாயத்தில் பல்வேறு முறைகளை சோதித்து தற்போது வெற்றிகரமாக லாபம் ஈட்டி அதை அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்க்க விரும்பும் ஜஸ்கரன் சிங்கின் அலுவலக சுவர் முழுவதும் முதலமைச்சர் விருது உட்பட பல்வேறு விருதுகளால் நிரம்பி விழுகின்றது. இருப்பினும் விவசாயத்துறையில் தொடர்ச்சியான சோதனைகள் செய்து அடுத்தடுத்து வெற்றிகரமான விளைச்சல்களை எடுக்க வேண்டும் என்பதே அவரின் எதிர்கால திட்டமாக இருக்கிறது.